மணி அடியா அவ எடுத்தாங்க போட்டி விட்டு வந்து நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை நேரடியாக தாராளமாக பேசலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருதி எடுத்துக்கிற முடிவை பற்றி உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். நமது மரியாதைக்குரிய நமது ஒருங்கிணைப்பாளர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு அமைச்சராக பெருமையோடு மிக மிக பெருமையோடு மிக மிக ஆதரவோடு சந்தோஷத்தோடு வரவேற்கணும் என்பதை கூறி இந்த தேர்தலில் அவர்கள் பல லட்சக்கணக்கான வாக்குகள் தொண்டர்களுக்காகவே பிரிந்து வந்த அந்த புரட்சி தலைவரின் எண்ணங்களையும் அவர் உருவாக்கிய சின்னத்தையும் கட்சியையும் காப்பாற்ற தொண்டர்களின் தலைவனாக நான் இருக்கிறேன் என சொல்லி தொண்டர்களில் ஒருவனாக நானே வேட்பாளராக நின்று அந்த கட்சியின் மானத்தையும் கட்சி தொண்டர்களின் எண்ணத்தையும் தமிழகம் மட்டுமல்லாது உலகமெல்லாம் வியந்து நோக்கக்கூடிய பாரதத்திலே நானும் அங்கமாக இருந்து இந்த தமிழகத்தை காப்பேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பேன். மீண்டும் இரட்டை இலையை வெற்றி தருவேன் என சூளுரைத்து இன்றைய தினம் பாராளுமன்ற தேர்தலிலே நமக்கெல்லாம் கிடைத்த நிலைகளும் அனைவரும் எங்களை பார்க்கின்றவர்கள் அனைவரும் எங்களுக்கு வாழ்த்தும் பாராட்டியும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அந்த அளவுக்கு நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். இந்த தேர்தலில் நாம் கட்டாயம் தேர்தலை எதிர்நோக்க வேண்டிய கால சூழல் நமக்கு ஏற்பட்டது. சோதனைக்கல்லாக நாம் இந்த களத்தில் நிற்க வேண்டும். நமக்கு எந்த அளவுக்கு பொதுமக்களும் தொண்டர்களும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையில் இருக்கின்ற குழுவில் இருக்கின்ற தலைமை நிர்வாகிகள் அத்தனை பேரும் மாவட்ட கழக செயலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தவர் அனைத்து நிலைகளும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்படும் என்று மாவட்ட கழக தலைமை கழக நிர்வாகிகள் எடுத்துச் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற போது நம்முடைய தொண்டர்கள் அதை சந்தித்தால் பல்வேறு சோதனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்ற உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கா? காசியில யாருன்னா காசி தொகுதி வாரணாசி தொகுதி யாருது? ராமேஸ்வரம் எங்க இருக்கு? ராமநாதபுரம். ரெண்டு இணைக்குது. அண்ணன் தான் இந்தியாவோட பாலம். விரைவிலே மத்திய அமைச்சரா வர்றதுக்கு இதுதான் 3 கூட்டமா இருக்குதான். வணக்கம்.